Hello students, welcome to Hiba Max Study Time. 10th Standard CBSE Max பார்த்துட்டு இருக்கோம். Chapter 5 Arithmetic Progression Exercise 5.1 Fourth question. Question என்ன சொல்றாங்க? Which of the following are APs? If they form an AP, find the common difference D and write 3 more terms அப்படின்னு கேட்குறாங்க. 3 question இருக்கு இதுல. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் கொடுத்துருக்க செக்ஷன் வந்து ஏபியில் இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். அடுத்தது ஏபியில் இருந்துச்சுன்னா அதோட காமன் டிஃபரன்ஸ் என்ன அதையும் கண்டுபிடிக்கணும். அடுத்தது ரைட் 3 more terms, இதுக்கப்புறம் 3 டேர்மை நம்ம கண்டுபிடிச்சு எழுதணுமா ஏபியில் இருந்தா மட்டும். ஒருவேளை அது ஏபியில் இல்லைன்னா த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் டஸ் நாட் ஃபார்ம் அன் ஏபின்னு எழுதிடணும். இது ஒரு ஏபியில் இல்லை அப்படின்ட்டு நம்ம எழுதிடலாம். சரிங்களா? ஸோ நம்ம செக் பண்ணிட்டு தான் ப்ரொசீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 2, 4, 8, 16. சொல்யூஷன்ல கிவன் எழுதலாம் 2, 4, 8, 16. எப்படி எடுத்து எழுதுக்கிறேன்னா A1 வந்து 2, A2 வந்து 4, தேர்ட் டேர்ம் வந்து 8, ஃபோர்த் டேர்ம் வந்து 16. ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்து அது ஏபியில் இருக்கா இல்லையான்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்? காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலா வருதா அப்படின்னு செக் பண்ணும். கரெக்டா? அதுதானே ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும். காமன் டிஃபரன்ஸ் டி எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். அப்ப இந்த காமன் டிஃபரன்ஸ் டி எப்படி கண்டுபிடிக்கிறது? A2 மைனஸ் A1, அதே மாதிரி A3 மைனஸ் A2. இங்க எத்தனை டேர்ம் வந்திருக்கு? 1, 2, 3, 4. அப்போ A4 மைனஸ் A3. பாருங்க, 4 மைனஸ் 3, 3 மைனஸ் 2, 2 மைனஸ் 1. இதுல 3 டி தான் கண்டுபிடிக்க முடியும். இது 2 மைனஸ் பண்றோம், இது 2 மைனஸ் பண்றோம், இது 2 மைனஸ் பண்றோம். ஸோ இந்த 3 காமன் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு அது எல்லாம் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அது ஏபியில் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் A2 மைனஸ் A1, A2 4, A1 2, 4 மைனஸ் 2. அடுத்து A3 மைனஸ் A2, A3 ஓட வேல்யூ 8, A2 வேல்யூ 4, 8 மைனஸ் 4, 4. இதுவே ஈக்குவல் ஆகல. ஸோ மூணாவது வேல்யூ நீங்க செக் பண்ணவே வேண்டாம். ஒரு இடத்துல டியோட வேல்யூ ஈக்குவலா இல்லை அப்படின்னாலே இது ஏபியில இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ A4 மைனஸ் A3 பண்ணாலும் நமக்கு ஆன்சர் எப்படி வரும்? ஈக்குவலா வராது. பாருங்க, A4 16 மைனஸ் A3 வந்து 8, 16 மைனஸ் 8, 8. ஸோ காமனா வரல, டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலா இல்லை. therefore as A2 minus A1 is not equal to A3 minus A2. So இது ரெண்டும் ஈக்குவலா இல்லாதனால the given terms இல்லைன்னா list of numbers does not form an AP அப்படின்னு எழுதிடலாம். இப்போ ஏபியில் இருந்தானா காமன் டிஃபரன்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்த டேர்ம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். இங்கே நமக்கு ஆக்சுவலாக இது ஏபியிலே இல்லை அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, 2, 5/2, 3, 7/2. இப்போ 4 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களா? சொல்யூஷன்ல என்னென்னு எடுத்து எழுதிடலாமா? 2, 5/2, 3, 7/2. இப்போ என்னென்ன டேர்ம் எழுதுங்க? A1 ஃபர்ஸ்ட் டேர்ம் 2, A2 வந்து 5/2, A3 3, A4 வந்து 7/2. இப்போ காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? A2 மைனஸ் A1, A2 வேல்யூ 5/2 மைனஸ் A1 வேல்யூ 2. இது ரெண்டு மல்டிபிள் பண்ணுங்க, 2 2s are 4. 5 minus 4 divided by 2 எழுதணும். 5 minus 4 1, so 1/2. இது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காது. அடுத்து A3 minus A2 வேல்யூ 3, A2 வேல்யூ 5/2. இப்போ இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணோம், 3 into 2, 3 2s are 6 minus 5/2, 6 minus 5 1, 1/2. ரெண்டுமே ஈக்குவலா வந்துருச்சு. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாமானா கூடாது. எப்பவுமே ரெண்டு விஷயம் ஈக்குவலா வந்துட்டு அடுத்தது கூட மாறி வரலாம். அப்போ A4 மைனஸ் A3 செக் பண்ணணும். A4 வேல்யூ 7/2, A3 வேல்யூ 3. இப்போ 2 இருக்கு, அப்போ 3 into 2 பண்ணும், 3 2s are 6, 7 minus 6/2, 7ல 6 மைனஸ் பண்ணா 1, 1/2. 3 வேல்யூமே ஈக்குவல். அப்போ கொடுத்திருக்க டேர்ம் கண்டிப்பா எப்படி இருக்கு? ஏபியில தான் இருக்கு அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? நெக்ஸ்ட் லைன், இப்போ காமன் டிஃபரன்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை எழுதிடலாம். த கிவன் list of numbers form an AP. Therefore, the given
list of numbers form an AP as A2 minus A1 is equal to A3 minus A2 is equal to A4 minus A3. இது எல்லாமே ஈக்குவலா இருக்கனால இது ஏபில இருக்கு. அடுத்து என்ன கேக்குறாங்க, காமன் டிஃபரன்ஸ் என்ன? டிஃபரன்ஸ் D is equal to நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ தான், ஈக்குவலா வந்திருக்கு பாத்தீங்களா, அந்த வேல்யூ தான், which is equal to 1/2. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன கேட்டாங்க, நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? காமன் டிஃபரன்ஸ் வந்து 1/2ன்னு இருக்கு. அப்ப லாஸ்ட் A4 ஓட வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, A4 ஓட வேல்யூ கூட நான் 1/2 ஆட் பண்ணனா எனக்கு A5 ஓட வேல்யூ கிடைச்சிடும். கரெக்டா? ஏன்னா காமன் டிஃபரன்ஸ் என்னது 1/2. அப்ப அடுத்த டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கணும்? A4 plus 1/2. A4 ஓட வேல்யூ என்ன? 7/2 plus 1/2. டினாமினேட்டர் ஈக்குவல். 7 plus 1 8. 8/2 கேன்சல் பண்ண ஆன்சர் 4. இப்ப அடுத்தது A6 கண்டுபிடிக்கணும்னா A5 plus 1/2. A5 வேல்யூ இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் 4 plus 1/2. இப்போ ஆட் பண்ணும், டினாமினேட்டர்ல 2 இல்ல, அப்ப 4 into 2, 4 2s are 8. 8 plus 1 9. 9/2. இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது, ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்து A7. A7 எப்படி பண்ணலாம்? A6 plus 1/2. A6 ஓட வேல்யூ 9/2 plus 1/2. 9 plus 1 டினாமினேட்டர் ஈக்குவல் தான், அப்ப 10. 10/2 கேன்சல் பண்ண 5, so which is equal to 5. So அடுத்த 3 டேர்மும் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். The next 3 terms are 3 terms are 4 9/2 5. Understand like this? Some easier இருக்கு இல்லையா? அடுத்த question பார்க்கலாமா? Next third subdivision minus 1/2 minus 3/2 minus 5/2 minus 7/2. இப்போ இது ஏபியில் இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணும். சொல்யூஷனில் கிவன் எழுதிடலாம். மைனஸ் 1/2 மைனஸ் 3/2 மைனஸ் 5/2 மைனஸ் 7/2 and it goes on. ஸோ இப்போ A1 வேல்யூ என்னது? மைனஸ் 1/2. A2 வேல்யூ மைனஸ் 3/2. A3 வேல்யூ மைனஸ் 5/2. A4 வேல்யூ மைனஸ் 7/2. இப்போ இது ஏபியில் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணும்? A2 மைனஸ் A1, நெக்ஸ்ட் A3 மைனஸ் A2, அப்புறம் A4 மைனஸ் A3. கரெக்டா? இப்போ A2 மைனஸ் A1 பண்ணலாம். A2 வேல்யூ என்ன? மைனஸ் 3.2 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1.2. ஏன் பிராக்கெட் ஆட் பண்றேன்? மைனஸ் இருக்கனால பிராக்கெட்ல எழுதணும். அப்போ ஆன்சர் எப்படி மாறும்? மைனஸ் 3.2 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1.2. ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், அப்ப ரெண்டுத்தையும் மைனஸ் தான் பண்ணும். 0.2 0.2 கேன்சல், 3 minus 1 2. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால மைனஸ் 2.0. சரிங்களா? அடுத்தது A3 மைனஸ் A2. A3 ஓட வேல்யூ என்ன? மைனஸ் 5.2 மைனஸ் ஆஃப் A2 ஓட வேல்யூ என்ன? மைனஸ் 3.2 which is equal to minus 5.2 minus into minus plus 3.2. 0.2 0.2 cancel ஆயிடும். 5 minus 3, ஏன்னா மைனஸ் இருக்கு. 5 minus 3 2. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால மைனஸ் 2.0. சரியா? அடுத்தது A4. A4 minus A3. A4 minus A3. A4 ஓட வேல்யூ என்னது? மைனஸ் 7.2 மைனஸ் ஆஃப் A3 வேல்யூ என்ன? மைனஸ் 5.2. எப்படி மாற்றி எழுதலாம்? மைனஸ் 7.2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 5.2. ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், அப்போ மைனஸாக பண்ணோம். ஸோ மைனஸ் 7.2 மைனஸ் 5.2 2.0. 3 வேல்யூமே ஈக்குவலாக இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ ஜென்ரல் டேர்மில் எப்படி எழுதலாம்? AK plus 1 மைனஸ் AK. அதாவது இப்போ A2 மைனஸ் A1 ஜென்ரல் டேர்மில் எழுதியிருக்கேன். இஸ் த சேம் ஆர் ஈக்குவல். சரியா? எவ்ரி டைம் எப்போவுமே நமக்கு இதெல்லாம் ஈக்குவலாக வருது. அதனால நான் என்ன சொல்லலாம்? ஸோ த கிவன் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட்
ஏபி அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அண்ட் காமன் டிஃபரன்ஸும் கேட்குறாங்க, அதையும் எழுதிடலாமா? வித் த காமன் டிஃபரன்ஸ் D is equal to minus 2.0. ஸோ இது ஏபி தான்னு சொல்லிட்டோம், காமன் டிஃபரன்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்த 3 டேர்ம். ஸோ therefore the next 3 terms are, எப்படி கண்டுபிடிப்போம்? லாஸ்டா a4 plus d ஓட வேல்யூ minus 2.0. இப்போ a4 ஓட வேல்யூ லாஸ்ட் என்ன இருந்தது? minus 7.2. minus 7.2 plus into minus minus 2.0. இப்போ 2 மைனஸ் இருந்தால் என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். ஸோ ஆன்சர் minus 9.2ன்னு எழுதணும். சரியா? அடுத்தது a5. இப்போ இதை நான் கண்டுபிடிச்சது என்னது? a5. அதை எழுதிக்கலாம். a5 is equal to, இப்போ அடுத்து a6 தானே கண்டுபிடிக்கிறோம். a6 is equal to a5 plus minus 2.0. a5 வேல்யூ என்ன? minus 9.2 plus into minus minus 2.0. ஸோ 9 plus 2, ஏன்னா 2 மைனஸ் இருக்கு, அப்போ minus 11.2. அடுத்தது a7. a6 plus minus 2.0. a6 ஓட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், minus 11.2 plus into minus minus 2.0. இப்போ minus 11 minus 2, 11 plus 2 13, minus 13.2. இதான் அடுத்த 3 டேர்ம். ஈஸியாக இருக்க ஆன்சர் கண்டுபிடிச்சது, எழுதிடலாமா? சொல்யூஷன்ல the next 3 terms are minus 9.2, minus 11.2, minus 13.2ன்னு எழுதிட்டா போதும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 4th one பாருங்க. minus 10, minus 6, minus 2, plus 2. சொல்யூஷன்ல given என்ன? minus 10, minus 6, minus 2, 2. First a1 value minus 10, a2 value minus 6, a3 value minus 2, a4 value 2. இப்போ ஏபியில் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது? a2 minus a1. ஃபர்ஸ்ட் a2 வேல்யூ minus 6 minus a1லையும் மைனஸ் இருக்கு, அப்போ minus 10 ப்ராக்கெட்குள்ளே எழுதிக்கலாம். இப்போ minus 6 minus into plus 10. 10 minus 6 ஆன்சர் 4. அடுத்தது a3 minus a2. a3 ஓட வேல்யூ என்னது? minus 2. minus of a2 ஓட வேல்யூ என்ன? minus 6. இப்போ minus 2 minus into minus plus 6. 6 minus 2 எவ்வளோ? 4. ரெண்டுமே ஈக்குவலாக வருது, கரெக்ட். இப்போ அடுத்தது a4 minus a3. a4 ஓட வேல்யூ 2 minus a3 வேல்யூ minus 2, which is equal to 2. minus into minus plus 2. 2 plus 2 4. எல்லாமே கரெக்டாக வருது, கரெக்டா? therefore ak plus 1 minus ak, அதாவது a4 minus a3, a2 minus a1 is the same every time. The given list of numbers form an AP with the common difference. Common difference இங்க எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? Common difference D, which is equal to 4. So D ஓட value 4. அது APல இருக்கு. அப்போ next என்ன பண்ணும்? 3 terms கண்டுபிடிக்கணும். The next 3 terms are A5. A5 எப்படி கிடைக்கும்? A4 plus common difference D. A4 ஓட value last என்ன இருக்கு? 2. கரெக்டா? A4 value 2 plus D ஓட value 4. இப்பதான் கண்டுபிடிச்சோம். 2 plus 4 6. இது A5 ஓட value. அடுத்து A6. A6 எப்படி வரும்? A5 plus D.
A5 ஓட வேல்யூ என்ன 6 plus 4 is equal to 10. Next A7, A6 plus D. A6 value 10, D oda value 4, which is equal to 14. The next 3 terms are 6, 10, 14 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்க. 3, 3 plus root 2, 3 plus 2 root 2, 3 plus 3 root 2. ஈஸியான சம். நிறைய பேர் ரூட் 2 சம்ஸ் வந்தா சால்வ் பண்ண மாட்டிருக்கீங்க. ஈஸியா இருக்கும் பாருங்க. 3, 3 plus root 2, 3 plus 2 root 2, 3 plus 3 root 2. A1 value 3, A2 value 3 plus root 2, A3 value 3 plus 2 root 2, A4 value 3 plus 3 root 2. எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது? A2 minus A1. 3 plus root 2 minus A1 value 3. Plus 3 minus 3 cancel. வெறும் root 2 மட்டும் இருக்கும். அடுத்து A3 minus A2. A3 value 3 plus 2 root 2. A2 value 3 plus root 2. இப்போ இந்த மைனஸ் இந்த ரெண்டு டேர்முக்கும் வரும். ஸோ மைனஸ் உள்ள கொண்டு வரலாம். 3 plus 2 root 2 minus 3 minus root 2. இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். 2 root 2 minus root 2. இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 minus 1 1 root 2. ரெண்டும் ஈக்குவல். அடுத்தது A4 minus A3. A4 வேல்யூ என்ன? 3 plus 3 root 2 minus A3 ஓட வேல்யூ என்ன? 3 plus 2 root 2. இப்போ இந்த மைனஸ் இன்செர்ட் கொண்டு வரலாமா? 3 plus 3 root 2 minus உள்ள வரும். minus 3 plus into minus minus 2 root 2. இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடுங்க. 3 root 2 minus 2 root 2 root 2 மூணுமே ஈக்குவல் தான். Therefore AK plus 1 minus AK, அதாவது common difference, is the same every time. Therefore, the given list of numbers form an AP with the common difference என்ன? With the common difference D is equal to root 2. சரியா? D ஓட வேல்யூ root 2 கண்டுபிடிச்சிட்டோம். Next, the next 3 terms. The next 3 terms. எப்படி கண்டுபிடிக்கிறது? A5. A5 எப்படி கண்டுபிடிப்போம்? A4 plus D. A4 last term ஓட வேல்யூ என்ன? 3 plus 3 root 2 plus D ஓட வேல்யூ என்ன? root 2. இப்போ இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். இங்கேயும் root 2 இருக்கு, இங்கேயும் root 2 இருக்கு. அப்போ இதை ரெண்டத்தையும் ஆட் பண்ணலாம். 3 plus 3 plus 1 root 2 4 root 2. இதை ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்தது A6. A6 எப்படி கண்டுபிடிப்போம்? A5 plus D. A5 வேல்யூ என்னது? 3 plus 4 root 2 plus D ஓட வேல்யூ root 2. இப்போ இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ், root 2 root 2. அப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணலாம். இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 3 plus 5 root 2. அடுத்து A7. A7 எப்படி கண்டுபிடிக்கலாம்? A6 plus D. A6 ஓட வேல்யூ என்ன? 3 plus 5 root 2. D ஓட வேல்யூ root 2. இந்த 1 இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். அப்போ 3 plus 6 root 2 தான் நம்மளோட 3 terms. சொல்யூஷன்ல 3 terms என்னென்னு எழுதிடலாம். 3 plus 4 root 2, 3 plus 5 root 2, 3 plus 6 root 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. 0.2, 0.22, 0.222, 0.2222. ஸோ இதுதான் சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் 0.2, 0.22, 0.222,
and last term நான் எழுதிட்டேன். இப்போ a1 வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம், a2 வேல்யூ எழுதிக்கலாம், a3 வேல்யூ, லாஸ்டா a4 வேல்யூ. சரியா? இப்போ காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? a2 minus a1, a2 value 0.22 minus a1 value 0.2. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும். 0.22 minus 0.2 மைனஸ் பண்ண இது 2, ஏன்னா இங்கே 0 இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? 2 அப்படியே வரும், இது 0, இங்கே 0.02 வரும் ஆன்சர், 0.02. அடுத்தது a3 minus a2, a3 வேல்யூ 0.3 வாட்டி 2 எழுதணும், அப்புறம் 0.22 தான் சைடில் சால்வ் பண்ணலாம். 0.222, 0.22, இங்கே எதுவுமே இல்லைன்னா 0 மைனஸ் பண்ண 2 வரும், 2 0 வரும். ஸோ 0.002. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணணுன்னே இல்லை, ஏன்னா ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் ஈக்குவலாக இல்லைன்னா அடுத்த டேர்ம் ஈக்குவலாக வந்தாலும் நான் அதை ஏபின்னு கன்சிடர் பண்ண முடியாது. ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறது? as a3 minus a2 is not equal to a2 minus a1, the given list of numbers does not form an AP அப்படின்னு எழுதிட்டா போதும். சரியா? அடுத்து 7th question, 0, minus 4, minus 8, minus 12. questionல a1 வேல்யூ என்ன எடுத்து எழுதலாமா? டைரக்டா எழுதுறேன். a1 வேல்யூ 0, a2 வேல்யூ minus 4, a3 வேல்யூ minus 8, a4 வேல்யூ minus 12. ஃபர்ஸ்ட் a2 minus a1, a2 வேல்யூ minus 4, minus 0 தான், அப்போ ஆன்சர் minus 4 தான் கிடைக்கும். அப்புறம் a3 minus a2, a3 வேல்யூ minus 8, minus of a2 வேல்யூ ப்ராக்கெட்குள்ளே தான் எழுதணும். இப்போ minus 8 minus into minus plus 4, minus 8 plus 4 minus 4. அடுத்து a4 minus a3, minus 12, minus of minus a3 ஓட வேல்யூ என்ன? 8. அப்போ minus 12 minus into minus plus 8, ஆன்சர் minus 4. இப்போ மூணுமே ஈக்குவலாக இருக்கா? அப்போ given list of numbers form an AP எழுதிக்கலாமா? Therefore, AK plus 1 minus AK is the same every time. So, the given list of numbers form an AP அப்படின்னு எழுதலாம். with common difference என்ன அது எழுதணும் இல்லையா? with the common difference D is equal to minus 4. இப்போ அடுத்த 3 டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் a5 எப்படி கண்டுபிடிப்போம்? a4 plus d, a4 வேல்யூ என்ன? minus 12 plus d ஓட வேல்யூ minus 4, minus 12 plus into minus minus 4 which is equal to minus 16. அடுத்து a6 எப்படி கண்டுபிடிப்போம்? a5 plus d, a5 வந்து minus 16 plus d வந்து minus 4 which is equal to minus 16 plus into minus minus 4 which is equal to minus 20. அடுத்து a6 plus d, a6 ஓட வேல்யூ minus 20 plus into minus 4 minus 20 plus into minus minus 4 which is equal to minus 24. இப்போ இதுதான் நம்மளோட next 3 terms. Therefore, the next 3 terms are minus 16, minus 20, minus 24. Understand the sum அடுத்து subdivision பார்க்கலாம். Next question 8th subdivision, minus 1 by 2 comma minus 1 by 2 comma
minus 1 by 2 minus 1 by 2. ஸோ 4 டேர்மும் ஒரே வேல்யூ தான். கரெக்டுங்களா? எதுவுமே சேஞ்சே ஆகலை. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் 0வாக இருக்கும். சொல்யூஷனில் minus 1 by 2 minus 1 by 2 minus 1 by 2 minus 1 by 2. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் a1 minus 1 by 2 தான், a2 minus 1 by 2 தான், a3 minus 1 by 2, a4 minus 1 by 2. இப்போ காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? a2 minus a1, அடுத்தது a3 minus a2, அப்புறம் a4 minus a3. a2 வேல்யூ என்ன? minus 1 by 2 minus of a1 வேல்யூ என்ன? minus 1 by 2. ஸோ minus 1 by 2 minus into minus plus 1 by 2 கேன்சல் பண்ண ஆன்சர் 0. இதுதான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இதே தான் இது ரெண்டுத்துக்கும் வரும். ஏன்னா வேல்யூஸ் எல்லாமே ஒன்று தான். a3 minus 1 by 2 தான், minus of minus a2 minus 1 by 2. ஸோ ஃபஸ்ட்டு minus 1 by 2 வருது, minus into minus plus, again 1 by 2 வருது, கேன்சல் பண்ணால் 0. நெக்ஸ்ட்டு a4 minus a3க்கும் அதே வேல்யூ தான், minus 1 by 2 minus of minus 1 by 2. இப்போ minus 1 by 2 ஃபஸ்ட்டு minus into minus plus 1 by 2 plus minus கேன்சல் ஆகிட்டா 0. ஸோ எல்லாமே ஒரே வேல்யூ தான் வருது பாருங்கள். டியோட வேல்யூ 0. அப்போ இது வந்து ஏபியில் இருக்குது. therefore ak plus 1 minus ak is the same every time. So D ஓட வேல்யூ சேமா இருக்கிறனால given list of numbers common AP with the common difference D is equal to 0. இப்போ next 3 terms என்னன்னு கண்டுபிடிக்கணும். The next 3 terms என்னென்ன? a5 கண்டுபிடிக்கணும், அதுக்கு a4 plus common difference D. a4 value minus 1 by 2, common difference value என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0. so minus 1 by 2 plus 0 minus 1 by 2 தான். அடுத்து a6 அதே தான், a5 plus D, a5 value minus 1 by 2, D value 0, அப்போ ஆன்சர் minus 1 by 2. அதே மாதிரி a7 a6 plus D minus 1 by 2 plus 0, அதே வேல்யூ தானே, is equal to minus 1 by 2. therefore answer next 3 terms என்னென்ன? minus 1 by 2 minus 1 by 2 minus 1 by 2. அடுத்த question பார்க்கலாம். next 9th subdivision 1 3 9 27. சொல்யூஷன்ல டைரக்டா a1 first term 1, second term 3, third term 9, fourth term 27 எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம்? a2 minus a1, a2 value 3, a1 value 1 which is equal to 2. அடுத்தது a3 minus a2, a3 value 9, a2 value 3, answer 6. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ இது கண்டிப்பாக ஏபி கிடையாது, எழுதிடலாமா? therefore a2 minus a1 is not equal to a3 minus the given list of numbers does not form an AP ன்னு எழுதிட்டா போதும். அடுத்த question பார்க்கலாம். a 2a 3a 4a. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் given எழுதிடலாம். a1 ஃபர்ஸ்ட் டேர்ம் a தான், செகண்ட் டேர்ம் 2a, தேர்ட் டேர்ம் 3a, ஃபோர்த் டேர்ம் 4a. டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? a2 minus a1, a2 value 2a, a1 value a which is equal to a. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? a3 minus a2, 3a minus 2a, 3 minus 2 1 a. அடுத்து a4 minus a3,
A4 value 4a, A3 value 3a which is equal to a. Common difference எல்லாமே equal. இது a தான், இதுவும் a தான், இதுவும் a தான். Therefore, ak plus 1 minus ak is the same every time. So, therefore, the given list of numbers form an AP with the common difference D is equal to A. Common difference என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த 3 டேர்ம் கண்டுபிடிக்கணுமா? The next 3 terms are A5 எப்படி கண்டுபிடிக்கலாம்? A4 plus D. A4 value என்ன? 4A. D ஓட value என்ன? A. 4A plus A 5A. 6. A6 எப்போ கண்டுபிடிப்போம்? A5 plus D. A5 value இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 5A plus common difference A. இங்கே 1 இருக்கு. 5 plus 1 6. 6A. அடுத்து A7. அப்போ A6 plus D. A6 value 6 into A plus D ஓட value A which is equal to 7A. Next 3 terms கண்டுபிடிச்சிட்டோம். Therefore answerல 5A, 6A, 7A எழுதிட்டா போதும். அடுத்த question பார்க்கலாமா? Next question 11th one பாருங்க. A, A square, A cube, A4. Solutionல term எழுதிடலாமா? First term A. Second term A square. Third term வந்து A cube. Fourth term வந்து A4. சரியா? இப்போ difference கண்டுபிடிக்கலாம். A2 minus A1. A2 value A square. Minus A1 value A. இப்போ இதை மைனஸ் பண்ண முடியாது ஏன்னா ஸ்கொயரில் இருக்கு. பட் காமனாக ஏவை வெளியே எடுத்துட்டு சிம்பிளிஃபைடாக எழுதலாம். ஏ ஸ்கொயரில் ஏ வெளியே வந்துடுச்சுன்னா ஏ வெளியே வந்துடுச்சுன்னா 1. அப்போ ஏ இன்டூ ஏ மைனஸ் 1ன்னு எழுதலாம். மற்றபடி இதை மைனஸ் பண்ண முடியாது. அடுத்து A3 மைனஸ் A2. A3 வேல்யூ என்ன? A கியூப். A2 வேல்யூ A ஸ்கொயர். இப்போ இதுலேருந்து ஏ ஸ்கொயரை வேணால் காமனாக வெளியே எடுக்கலாம். அப்போ A கியூப் ஏன்னு மாறிடும். A ஸ்கொயர் வெளியே வந்துச்சு. ஸோ 1. ரெண்டுமே பாருங்க ஈக்குவல் இல்லை. இது A இன்டூ A மைனஸ் 1. இது A ஸ்கொயர் இன்டூ A மைனஸ் 1. Therefore, A2 minus A1 is not equal to A3 minus A2. The given list of numbers does not form an AP அப்படின்னு எழுதிட்டா போதும். கிளியரா? அடுத்தது next 12th subdivision root 2, root 8, root 18, root 32. ஸோ இது கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? root 2. செகண்ட் டேர்ம் root 8. A3 வேல்யூ என்ன? root 18. A4 வேல்யூ என்ன? root 32. இப்போ A1 ப்ராப்ளம் இல்லை. இப்போ A2 வந்து root 8 இருக்கா? A2 வந்து root 8. இதை முதல்ல நான் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். A2 root 8 எப்படி எழுதலாம்? 8 வந்து 4 2s are 8. ரூட் ஆஃப் 4 2ன்னு வெளியே எடுத்துடலாம். அப்போ 2 root 2ன்னு எழுதிக்கலாமா? A2 வேல்யூ. இதே மாதிரி A3 18 எப்படி எழுதலாம்? 9 2s are 18. அப்போ ரூட் ஆஃப் 9 வந்து 3 வெளியே எடுத்துட்டு root 2 எடுத்துக்கலாம். இது A3 ஓடுது. அடுத்து A4 root of 32. 32 வந்து root of 2 வந்து 16 2s are 32. root 16 4 வெளியே எடுத்துடலாம். 4 root 2ன்னு எடுத்துக்கலாம். இது A4 ஓடுது. சரி, இப்போ இது மாதிரி சிம்பிளிஃபைடாக கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். A2 minus A1. A2 value 2 times of root 2. A1 value root 2. 2 root 2 minus root 2 root 2. அடுத்தது A3 minus A2. A3 value 3 root 2 minus A2 value 2 root 2. 3 minus 2 1, so root 2. அப்புறம் A4 minus A3. A4 value 4 root 2 minus A3 value 3 root 2.
4 minus 3 1. So root 2 மட்டும் வரும். இப்போ common difference எல்லாத்துக்குமே ஒரே வேல்யூ தான் வருது. Therefore ak plus 1 minus ak is the same. So இது எல்லாம் சேம் இருந்தா நான் என்ன சொல்லலாம், the given list of numbers common AP, common difference என்ன root 2, d ஓட வேல்யூ root 2. இப்போ next 3 terms என்னன்னு கண்டுபிடிக்கணும். The next 3 terms என்னன்னா எப்படி கண்டுபிடிப்போம், a5 எப்படி கண்டுபிடிக்கிறது, a4 plus d. a4 ஓட வேல்யூ என்னது 4 root 2 plus d ஓட வேல்யூ root 2. இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். 4 plus 1 5 root 2. அடுத்து a6, a5 plus d. a5 ஓட வேல்யூ 5 root 2, d ஓட வேல்யூ root 2. 5 plus 1 6 root 2. அடுத்து a7, இப்போ a6 plus d. a6 ஓட வேல்யூ 6 root 2 plus root 2. 6 plus 1 7 root 2. இந்த terms வந்து நம்ம questionல இருக்கிற மாதிரி திருப்பி கொண்டு வந்துடணும். சரிங்களா, ஃபைனல் ஆன்சர். இப்போ 5 root 2 இருக்குன்னா 5 இன்சைட் கொண்டு வரணும். 5 எப்படி இன்சைட் கொண்டு வர்றது, நம்ம root 25ன்னு எழுதுறேன். root 25 5. ஸோ 5னா root 25ன்னு எழுதுறேன். ஆல்ரெடி நமக்கு root 2 ஒன்று இருக்கு. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் root 15 கிடைக்கும். சரிதா, அதே மாதிரி 6 வந்து root of 36, அப்புறம் root 2. 36 2s are 72. அடுத்து 7 ஓட ஸ்கொயர் என்ன 49 into root 2. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 98 கிடைக்கும். கரெக்டா, இப்போ ஃபைனலாக இந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். நான் ஆல்ரெடி சிம்பிளிஃபைடு ஆன்சரும் எழுதிட்டேன். ஆர்ன்னு எழுதிட்டு root 50, root 72, root 98ன்னு எழுதிடலாம். கிளியரா இருக்கா? அடுத்து 13th கொஸ்டின் பாருங்க. root 3, root 6, root 9, root 12. இப்போ இதை சிம்பிளிஃபைடாக மாற்றிட்டு தான் நம்ம செய்வோம் இல்லையா, இப்போ போல். இப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு a1 வேல்யூ என்ன root 3, a2 வேல்யூ என்ன root 6, a3 வேல்யூ என்ன root 9, a4 வந்து root 12. கரெக்டா, இப்போ இந்த வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணால் 6 வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, முடியாது. ஏன்னா 2 3s are 6, ரெண்டுமே ரூட் வேல்யூஸ் தான். root 9 ஓட வேல்யூ 3, அதை எழுதிக்கலாமா. அப்புறம் a4 வேல்யூ 12 வந்து 4 3s are 12, root 4 வந்து 2, அப்போ 2 root 3ன்னு எழுதிக்கலாம். சிம்பிளிஃபைடாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். a2 minus a1. a2 வேல்யூ root 6 minus a1 வேல்யூ root 3. ஸோ இதில் காமன்னாக வேணால் எடுக்கலாம் இல்லையா, root 3 வெளியே எடுத்தோன்னா root 6 எப்படி எழுதலாம், root 3 into root 2. இப்போ root 3 வெளியே போச்சுன்னா உள்ள root 2 இருக்குது, minus 1ன்னு எழுதிக்கலாமா, ஏன்னா root 3 வெளியே எடுத்துட்டோம். அடுத்து a3 minus a2. a3 வேல்யூ 3 தான், minus a2 வேல்யூ root 6. இதுக்கு மேலே இதை ரெடியூஸ் பண்ண முடியாது. அண்ட் இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. a2 minus a1 is not equal to a3 minus a2. The given list of numbers does not common AP அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 14th சப்டிவிஷன் பாருங்க. 1 square, 3 square, 5 square, 7 square. கரெக்டா, இப்போ இதோட சொல்யூஷன் எழுதலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1 square, அதோட வேல்யூ 1. அடுத்து a2 டைரக்டாக கண்டுபிடிச்சிடலாம். 3 square வேல்யூ 9. தேர்ட் டேர்ம் 5 square which is equal to 25. அடுத்து fourth term 7 square that is equal to 49. இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். a2 minus a1 is equal to 9 minus 1. 9 minus 1 8. a3 minus a2. a3 value 25, a2 value 9. 25ல 9 minus பண்ணோம்னா 16. கரெக்டா, இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது.
Therefore, AK plus 1 minus AK is not same. Therefore, the given list of numbers does not form an AP ன்னு எழுதிடலாம். கிளியரா? நீங்க இப்படி ஜெனரல் டேர்ம் எழுதலாம்னா A2 minus A1 is not equal to A3 minus A2 ன்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? இது ரெண்டு ஈக்குவல் இல்லை, அதனால இது AP கிடையாது அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 15th question பாருங்க. 1 square 5 square 7 square 73. சொல்யூஷன்ல டேர்ம்ஸ் எழுதினா A1 1 square 1, A2 5 square 25, A3 7 square 49, A4 வந்து 73. அவங்களே டைரக்டா கொடுத்துட்டாங்க. கரெக்டா? இப்போ இதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். A2 minus A1, 25 minus 1 which is equal to 24, A3 minus A2, A3 value 49, A2 value 25, minus பண்ணா 24 தான் கிடைக்கும். அடுத்து A4 minus A3, A4 value 73, A3 value 79, இதை மைனஸ் பண்ணால் 24 தான் கிடைக்கும். ஸோ மூணுமே ஈக்குவல் தான். Therefore, AK plus 1 minus AK is the same every time. Therefore, the given list of numbers form an AP with common difference. Common difference என்ன கிடைச்சிருக்கு? D is equal to 24. ஸோ எல்லா வேல்யூ ஈக்குவலாக வருது இல்லையா? அப்போ இது ஏபியில் இருக்கு அண்ட் காமன் டிஃபரன்ஸோட வேல்யூ 24. இப்போ நெக்ஸ்ட் 3 டேர்ம் கண்டுபிடிக்கலாமா? The next 3 terms என்னன்னா ஃபர்ஸ்ட் A5. A5 எப்படி கண்டுபிடிப்போம்? A4 plus D. A4 73, D value 24, answer 97. அடுத்தது A6. A6 எப்படி கண்டுபிடிப்போம்? A5 plus D, A5 value 97 plus D value 24, 7 plus 4 11, 11 னா 10 ஆயிடும், 10 plus 2 121. அடுத்து A7, A6 plus D, 121 plus D value 24, answer 145. So மூணு நம்பர்ஸ் என்ன? 97, 121, 145. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? ஈஸியான சம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.